Hello viewers, Senino Pagaporadu One Piece episode 1082 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல இறங்குன்னு படிக்கட்டு இறங்கி வந்து ஒரு வழியா ரெட் பானகிளிஃப் எங்க இருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒக்கமாக்கா அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போய் வச்சிருக்குது. ஐ மீன் அங்க இருந்திருக்கு, இவங்க மேல போயிட்டாங்க. ஆனா அதை தூக்கிட்டு மேல வர்றதெல்லாம் வாய்ப்பே இல்லாத காரியம். தண்ணிக்குள்ள கம்ப்ளீட்டா முங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபிஷ்மேன்ஸ் தான் வந்து எடுக்கணும். அதனாலதான் அந்த ஜாக்குக்கு தெரிஞ்சா உடனே கண்டுபிடிச்சு எடுத்துருவான்னு பயந்துருக்காரு. இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது தேர்ட் பானகிளிஃப். இன்னும் ஒன்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும் லாஃப் டெயிலுங்கிற அந்த ஐலாண்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இப்ப அவங்க எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காங்கன்னு காட்டுவாங்க. அப்படியே படிக்கட்டு மேல இருந்து சுத்தி எப்படி வருது பாருங்களேன். இப்போ அந்த ஃபுஜியாமாங்கிற மலையோட பேஸ்ல இருக்காங்க. இத பார்த்துட்டே இவங்க அசந்து போய் அது என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவர் இன்னொரு குண்டு தூக்கி போடுவாரு. என்னன்னா அந்த புளுட்டோனுங்கிற ஆயுதம் இந்த இடத்துக்கு கீழே இருக்காமா. அது ஆக்சுவலா இவரும் பார்த்தது இல்ல, உங்களுக்கும் அதை காட்ட முடியாதும் பாரு. ஐ மீன் பெர்மிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இல்ல, ஆட்டலாம். நான் ரெண்டு பக்கமும் வால் கிரியேட் பண்ணி நடுவுல தனியா ஃபில் அப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த வாலை உடைச்சு விட்டு பார்டர்ஸ் ஓபன் பண்ணா மட்டும்தான் அந்த ஆன்சியன் வெப்பனை வெளியில கொண்டு வர முடியும். அப்படின்னா ஓடன் அந்த பார்டர்ஸ் ஓபன் பண்ணி ஒண்ணுனாரே, அப்படி பண்ண பெரிய கலவரமாகும் போலயே. ஆமா, ஆன்சியன் வெப்பனே வெளியில வந்துருமே. அப்ப ஓடன் அதைத்தான் ஆசைப்பட்டாரா? எதுக்காக அதை பண்ணணும்னு நினைச்சாருன்னு கேட்டா அது அவருக்கே தெரியல. கடைசியில சாகர தருணத்துல கூட லேண்ட் ஆஃப் ஆனவை எப்படியாச்சும் ஓபன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி இருப்பாரு. கொசுக்கி ஃபேமிலியோட வேலை யாரும் வராம அவுட் சைட் வேர்ல்டுக்கு இவங்களும் போகாம வெளியில இருக்கவங்களை உள்ளே வர விடாம பாத்துக்கிறதா. அப்படி இருக்கும்போது ஓடன் வெளியில போய் என்னத்தை பார்த்துட்டு வந்தான்னு தெரியல. ஆனா வந்ததுல இருந்து பார்டரை ஓபன் பண்ணுன்னே சொல்லிட்டு இருந்தான். என்ன நினைச்சிட்டு சொன்னான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லுவாரு. இங்க மறுபடியும் ஊருக்குள்ள காட்டுறாங்க. பெப்போ எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருப்பான். கில்லரோட தான் காமெடி. அவனோட மாஸ்க்ல இருக்க ஓட்ட வலையா நூடுல்ஸ் போட்டு இழுத்துட்டு கிடப்பான். இப்படி இங்க தான் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும். ஊருக்கு வெளியில அந்த அரமக்கி மொமனசுகேவை போட்டு தோவன்னு துவச்சு எடுத்துக்கிட்டு இருப்பான். மொமனசுகே இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போன அவங்க கதறுவாங்க. என்ன அவங்க மாட்டிட்டாங்கல்ல, சண்டை போட்டு காப்பாத்துறதுக்கும் இப்ப ஆள் இல்ல, அவனாலையும் சண்டை போட முடியல. அவன் என்னடான்னா நான் தான்டா நேச்சரை எதிர்த்து யாராச்சும் சண்டை போட முடியுமாடா டுபா கூறுங்களா. கைடோ மட்டும் இங்க இருந்திருந்தானா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். கைடோ அழிஞ்சதுனால இப்ப எல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒழுங்கா லூஃபியா இங்க வர வைங்க. நான் அவனோட தலையை எவ்வளவு சீக்கிரத்துல எடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல எடுத்தாகணும். அவன் உசுறு என் கையால தான் போகணும்னு பயங்கரமா டயலாக் அடிச்சிட்டு இருப்பான். எமட்டும் அந்த டைம் வேற வழி இல்ல, நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம செத்துருவோம், பேசாம லூஃபி மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேளுன்னு மொமனசுகே கிட்ட சொல்லுவான். ஏன்னா மொமனசுகே நினைச்சானா அவனோட மைண்ட் மூலியமாவே அவங்க கிட்ட பேசலாமே. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு முட்டா பைய கிட்ட லூஃபி தோக்க மாட்டான்னு நல்லா தெரியும். அதனால கூப்பிட்டு அடிச்ச மண்டைய பொழகட்டும்னு சொல்லுவா. ஆனா அந்த மொமனசுகே லூசு பையல வேண்டாம், நம்ம அதை பண்ணவே கூடாதும்பா. ஏன்னு கேட்டா அவன் ஒரு வேலிடான பாயிண்ட் இப்ப தான் சொல்லுவான். என்னன்னா நியாயப்படி யமட்டோ கிட்ட கூட அவன் ஹெல்ப் கேட்க கூடாதாமா. பல ஆண்டு காலமா இவ ஒனியஷிமால தான் இருந்தா, இப்பதான் ஃப்ரீ ஆகி இங்க வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது இவளுமே ஒரு நாள் இங்க இருந்து வெளியில போகத்தான் போறா. ஆல்சோ லூஃபி ஜோரோ மத்தவங்க எல்லாருமே இங்கே அவங்க இருக்க போறது இல்ல. அவங்களுமே அவங்களோட ஜேர்னியை ஒரு நாள் கண்டினியூ பண்ணி கிளம்பத்தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா நேரமும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எனிமீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல கைடோ கிட்ட மாட்டின மாதிரி அந்த எனிமி கிட்டயும் சிக்கி சினாபினமாகிறதா? ஆனா ஆயிட்டு போட்டும். ஆனா யார்ட்டையும் ஹெல்ப் கேட்க கூடாது. லேண்ட் ஆஃப் ஆனோட ஃபியூச்சரே இவங்கள நம்பிதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தான் சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து வெளியில போடா உட் மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு கத்திட்டு வாயில இருந்து பிளாஸ்ட் பிரீத் எடுப்பான். ஆனா அது வாயை தாண்டி வெளியில வராது. ஐயோ எதுக்கு வரமாட்டேங்குதுன்னு தெரியலையேன்னு கத்திட்டு இருப்பான். என்ன இவன் குழந்தை பைய மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இப்படி ஒரு கேவலமான டிராகனை நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை பிடிக்க போவான். இப்ப அத்தனை பேரும் அங்க மாட்டிட்டு இருக்காங்க. மொமனசுகே தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஆனா அவன் என்ன முக்குனாலும் வாயில இருந்து புகை தான் வருதே தவிர ஃபயர் வரல. எல்லாம் கமாண்ட் ஒன்னால முடியும் பாங்க. அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணை மூடிட்டு முக்கிட்டு இருப்பானா. அந்த டைம் மோமோ அப்படின்னு லூஃபி கூப்பிடுற மாதிரி யோசிச்சு பாப்பானா. அவ்வளவுதான், அவனை நினைச்ச உடனே உள்ளுக்குள்ள இருந்து குபீர்னு ஃபயர் வரும். அந்த ஃபயரை வச்சு கண்ணா பின்ன அவனை அடிச்சு திரிய விடுவான். சொல்ல போனா கைடோவே இந்த அளவுக்கு அவன் பவரை யூஸ் பண்ணல. பிளாஸ்ட் பிரீத்னு அந்த ஃபயர் பால வச்சு அடிச்சானே தவிர கண்டினியூஸா அவன் ஃபயர் வச்சு அடிக்கல. ஆனா இப்ப மொமனசுகே அடிப்பான் தாறுமாறா. அரமைக்கு எல்லாம் கதர்னு கதருவான். அப்படி ஒரு அடி எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இத்தனைக்கு அவனால ஒழுங்கா எய்ம் வைக்க முடியல. ஆனாலுமே தட்டி பிரிச்சுட்டு இருக்கான். பரவாயில்ல, மொத்தத்துல டிராகன் பாடிய மொத்தமா யூட்டிலைஸ் பண்ண பழகிட்டான். முதல்ல மாறுறதுல பஞ்சாயத்து இருந்துச்சு, அப்படிக்கான்னு சொல்லி மாறினா. அதுக்கப்புறம் பறக்கிறதுல பஞ்சாயத்து, அதையும் எப்படியோ முக்கிய முனைக்கு கத்துக்கிட்டான். அதுவும் அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுங்கிறதுனால. இல்லன்னா அதுவும் பண்ணிருக்க மாட்டான் போல. பண்ணிருப்பான், ரொம்ப லேட் ஆயிருக்கும். இப்போ இன்னொரு எமர்ஜென்சிங்கிறதுனால அவன் லேண்ட் ஆஃப் ஆனவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்துறதுக்காக ஒரு வழியா ஃபயர் பவர் வச்சு அடிச்சு தெரிய விட்டான். சரி, இதோட அந்த அரமக்கி காலின்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு வருவான். இப்படி இவன் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்க மேட்ரு
இப்ப ஷாங்க்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் நின்ன இடத்துல இருந்தே அவனோட கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் பவரை யூஸ் பண்ணுவான். அது அப்படியே டிராவல் பண்ணி வரும் பாருங்க. வந்து மான்ஸ்டரா மாதிரி இருக்க அவன் மேல பட்டவனே அவனால அசைய முடியல. அவன் அப்படியே மொத்தமா வச்சு அமுக்கும். யாரா அது ஷாங்க்ஸ் வந்திருக்கான், என்னால மூவ் பண்ண முடியல நாங்க முக்கிட்டு இருப்பான். சொல்ல போனா ஷாங்க்ஸ் இங்க அவன் பவரை யூஸ் பண்ணவனையே அவன் கப்பல்ல புதுசா சேர்ந்த யாராலையுமே தாக்க பிடிக்க முடியல. எல்லாம் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டானுங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, ஏன்டா அப்படி சடனா யூஸ் பண்ற, சொல்லிட்டு செய்டா, இங்க பாரு எப்படி கிடக்குறானுங்கன்னு. ஆனா ஷாங்க்ஸ் சீரியஸா அங்க பேச ஆரம்பிச்சிருவான். ஏன்டா கொய்யால, இப்ப தாண்டா இங்க இருக்க மக்கள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஹிஸ்டரியவே மாத்தி இருக்காங்க. ஏன் அவங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு எரியுதா? புது ஏராவை பார்த்து அந்த அளவுக்கு பயப்படுறீங்களா அப்படின்ட்டு அவன் மிரட்டின உடனே அரமைக்கு அப்படியே கை தூக்கிடுவான். ஓகே ஓகே, நான் உங்க கூட இனி சண்டை போடல, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு. இத பண்ணது ஷாங்க்ஸ். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மொமோனோசுகே அட்டாக் பண்ணதுலதான் அவன் சரண்டர் ஆயிட்டான் அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தோஷம். இது நல்ல விஷயம் தானே. அடுத்த டைம் சண்டை போடும் போதும் இன்னும் வெறித்தனமா சண்டை போடுவான்ல. சோ லேண்ட் ஆஃப் ஆனோக்காக மொமோனோசுகே டிஃபெண்ட் பண்ணி இப்ப வந்து நின்னுட்டு இருக்கான். அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாளா அவன் கண்ட்ரிக்காக இதுவும் பண்ணலையேன்னு கவலைப்பட்டு இருந்தான். ஆனா இப்ப செஞ்சுட்டான்ல, அதனால அவனை பாராட்டி தள்ளுவாங்க. இதுல இன்னொரு காமெடியை கேளுங்க. நம்ம ஆளுங்க அத்தனை பேத்துக்குமே இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு எல்லா மேட்டரும் ஒண்ணு விடாம தெரியும். அவங்க ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க சண்டையை. அவங்களுக்கே புரிஞ்சிருக்குது நம்ம இல்லனாலும் அவங்க சண்டை போட்டு ஜெயிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் நிக்கிற மாதிரி இருக்க கூடாதுன்னு. அப்படின்னா அவன் சண்டை போடும்போது லூஃபி தான் மோமோன்னு சொல்லி மைண்டாலே அவனை கூப்பிட்டு இருக்கான். அதனாலதான் பயலுக்கு தைரியம் வந்து ஃபயரை வச்சு அடிச்சு தெறிக்க விட்டுருக்கான். சரி இனிமேட்டு நம்ம சேவை அவங்களுக்கு தேவை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஹாக்கி பவரை இவங்களால ஃபீல் பண்ண முடியும். அது யாரு என்னன்னு ஒரே குழப்பம். வேற யாரும் இல்ல, நம்ம ஷாங்க்ஸ் தான். லூஃபி கண்டுபிடிச்சிட்டான். ஏதோ பழைய பாத்த முகம் போலயே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். சொல்ல போனா அது ஷாங்க்ஸ் தான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஷாங்க்ஸும் இப்ப லேண்ட் ஆஃப் ஆனவ நோக்கி அப்படியே கெத்தா வந்துகிட்டு இருக்கான். இனி என்னென்ன கலவரம் நடக்க போதோ தெரியல. ஆனா அந்த அரமக்கிய நின்ன இடத்துல இருந்தே கதற விட்டுட்டான். சரி இதுக்கப்புறம் நேவி ஆளுங்க அடுத்து என்ன நல்லா பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.